சீதாராம். வணக்கம். இன்னைக்கு அடுத்த குருவை பார்க்க போறோம். 5வது குருவை பார்க்க போறோம். தத்தாத்திரேயர் யது மகாராஜனுக்கு உபதேசம் பண்றார். பாகவதத்துல 11th சாப்டர்ல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 5வது குரு யாரு அப்படின்னு கேட்டா ஜலம், நீர். நீர்ல இருந்து நான் என்ன தெரிஞ்சுட்டேன் கேட்டா சாதுக்களோட லட்சணம் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சாது எப்படின்னு கேட்டா நீர் ஜலம் முதல்ல குளிர்ச்சியா இருக்கும். சாதுக்கள் ஹிருதயம் குளிர்ச்சியா இருக்கும். எப்போதும் பகவானை தியானம் பண்ணிருக்கிறனால அவளோட ஹிருதயம் குளிர்ச்சியா இருக்கும். ஜலம் சுத்தமா இருக்கும். அது மாதிரி சாதுக்களும் சுத்தமா இருப்பா. ஜலம் எப்படி மற்றதை சுத்தப்படுத்துதோ அதுபடி சாதுக்களும் தன்னை அண்டி வருவாளை சுத்தப்படுத்துறான். ஜலம் எப்பவுமே தாகத்தை தீர்க்கும். அதுபோல சாதுக்கள் என்ன பண்றாங்க கேட்டா நம்ம சம்சார தாகத்தை தீர்த்து நம்மளுக்கு பகவான் மேல தாகத்தை உண்டு பண்றாங்க. சம்சாரத்துல நிறைய தாபங்கள் இருக்கு. அந்த தாபத்தை தீர்த்து பகவான் அடையக்கூடிய தாகத்தை சாதுக்கள் உண்டு பண்றான். ஜலம் எப்பவுமே மேலேந்து கீழே பாயும். அதுபோல சாதுக்கள் பெரிய மேன்மை உடையவாளா இருந்தா கூட சாதாரண ஒரு பாமனனு கூட தன் கருணையை காமிச்சு அவனை உயர்த்திடுவான். எப்பவுமே தெரிவிக்கக்கூடியது மனசு எப்பவுமே ஈரமா இருக்க தெரிவிக்கக்கூடியது. அப்படி சாதுக்களும் இப்படி இருப்பான். இப்படி சாதுக்கள் ஜலத்துக்கிட்டேருந்து நீர்கிட்டேருந்து சாதுக்களோட லட்சணத்தை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றார் தத்தாத்திரேயர். இதுக்கு உதாரணம் கேட்டா நிறைய இருக்கா, நிறைய பேரை சொல்லலாம். அதுல ரொம்ப பளிச்சுன்னு தெரியக்கூடியவள் யாரு அப்படின்னு கேட்டா சபரி தான். அவ சபர ஜாதியில பிறந்தவர், வேடுவ ஜாதியில பிறந்தவர். கண்டதே காட்சி கொண்டதே கோலமா காட்டுல அலைஞ்சுட்டு இருப்பான். பசிச்சா மிருகங்கள் அடிச்சு சாப்பிடுவான். மனசு இங்கே அங்கேயும் அவனுக்கு பரபரத்துன்னு இருக்கும். இப்படியே அலைஞ்சுட்டு இருக்கா காட்டுல. ஒரு நாளைக்கு என்னாச்சு, மதங்க ரிஷி தன்னோட சிஷ்யாலோட நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பக்கத்துல பம்பா சரஸ்னு ஒரு நதியில போய் ஸ்நானம் பண்ண போற. வெடிகாலம்பு போற வழக்கம். எதாச்சியா ஒரு நாள் அவளை அந்த மதங்க ரிஷியை பார்த்துட்டா. தூரக்கேந்து பார்த்தான். பார்த்தோன்னே இவங்க மனசுல ஒரு நிம்மதி ஏற்பட்டது, ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. இது வரைக்கும் அது உணர்ந்தவள் அவள். அதனால அவன் நினைச்சா புது அனுபவமா இருக்கு அவளுக்கு. திடீர்னு அவன் மனசுல ஒரு தோணித்து, என்ன கேட்டா பகவான் ஒருத்தர் இருக்கார், அவர் அடையணும் அப்படின்னு தோணிச்சு. கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவர் அடையணும் கூட எண்ணம் இது வரைக்கும் அவனுக்கு தோணுதில்லை. இதெல்லாம் சாதுக்களோட தரிசனத்தினாலே ஏற்படுது. தர்சனாவே சாதுக்கள். சாதுக்கள் தரிசனமே இப்படி ஒரு மேன்மையை தருது. ஏன்னா இவ பார்த்தா அந்த பகவான் அடையறதுக்கு என்ன வழி, இந்த கடவுளை அடையறதுக்கு என்ன வழி கேட்டா அந்த சாதுக்களுக்கு தொண்டு செய்யணும், கைங்கரியம். இதான் நம்மளால முடிச்சு. இவ போறப்ப அதெல்லாம் கல்லு முள்ளா இருக்கு. அந்த கல்லு முள்ளை அகற்றி பெருக்கி கல்லு முள்ளை அகற்றி சுத்தமான பாதையை அமைச்சு தருவோம்னு நினைக்கிறான். இவ காலம்பர ஒரு 5 மணி சுமாருக்கு இவ அந்த பம்பா சரசு போறது பார்க்கறாங்க. ஆனா இவ என்ன பண்ணா 3 மணிக்கே எழுந்து பெருக்கி கல்லு முள் எல்லாம் அகற்றி சுத்தமான பாதையை அமைச்சு வைக்கிறான் இவ போறதுக்கு. மதங்க ரிஷி தன் சிஷ்யாரோட போய் இது மாதிரி போயிட்டு இருக்க. 10 நாள் அதை கவனிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த பாதை ஏன் சுத்தமா இருக்கு யாராவது செய்யறேலான்னு தன் சிஷ்யாவை பார்த்து கேட்கிறேன். சிஷ்யர்கள்லாம் சொன்னா நாங்க ஒருத்தரும் செய்யலே சொன்ன. இது யார் செய்யறாளோ அவளை எங்கிட்ட ஆழ்ச்சிண்டு வா அப்படின்னு அந்த மதங்க ரிஷி சொல்லியிருக்கேன். அடுத்த நாள் காலம்பே சிஷ்யாலாம் பார்த்தா 3 மணி 3:30 மணி சுமாருக்கு காலம்பே பெருக்கின்னு இருக்கா. உடனே அவ கூட்டு சபரியை பார்த்து இவ கேட்கறா, வாமா குருநாதர் கூப்பிடுறாரு. இவ பயப்படுறா, விட்டுருங்க சுவாமி, என்னை விட்டுருங்க, ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன். அந்த காலத்து ரிஷிகள்லாம் சபிச்சிடுவா. அதனால இவ பயப்படுறான். இல்ல வா, உனக்கு நல்லதுதான் செய்வார், அருள் செய்வார், வான்னு ஆட்சின்னு போறான். மதங்க ரிஷி ஆசிரமத்துக்கு ஆட்சி போனா மதங்க ரிஷியை தூரக்கேன்னு பார்த்தோட நமஸ்காரம் பண்றா. உடனே மதங்க ரிஷி கேட்கிற, நீ தான் இந்த காரியத்தை செய்தியாமா? ஆமா, நான் தான் செய்யறேன். எதுக்காக செய்யறேன்? செய்யணும்னு தோணுறது செய்யறேன். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறேன். எனக்கு எதுவும் வேண்டாம், இது செஞ்சுட்டே இருக்கணும், இந்த தொண்டை நான் செஞ்சுட்டே இருக்கணும்னு கேட்கறேன். உடனே மதங்க ரிஷி நினைக்கிறாரு, சுத்த இருதயம் வலிக்க, இவளுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு காரியம் செய்கிறாரு. அதனால நீ சுத்த இருதயமா இருக்கா, அதனால இவ நீ இங்கேயே ஆசிரமத்திலேருந்தே இந்த தொண்டு எல்லாம் செய்யுமான்னு சொல்ல அனுமதி கொடுத்துட்டான். இவ ஆசிரமத்தை அது மாதிரி ஆசிரமத்தை பெருக்குவா, கூட்டுவா, கோலம் போடுவா. அங்க புஷ்பங்கள்லாம் பூஜைக்கு பறிச்சு வைப்பா, பழங்கள்லாம் பறிச்சு வைப்பா. இப்படியே இருந்துருக்கா. ஆனா அவளோட சரியா பழக மாட்டான். ஏன்னா எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு தன்னை நினைச்சுக்கிறா. ஆனா வாசல்லையே நின்று இருப்பா. பகல் பொழுதுல மதங்க ரிஷி பகவானை பத்தி பல கதைகள் சொல்லலாம். பகவானை பத்தி அந்த சத் சங்கத்துல இருந்து 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 இவளுக்கு என்ன நாளடைவுல இவளுக்கு பக்தி, ஞானம், வைராக்கியம் எல்லாமே வந்துருச்சு அந்த குருவோட அனுகிரகத்தினால. இப்படியே போயிட்டே இருந்து ஒரு நாள் பல வருஷங்கள் போக குருநாதர் ஒரு நாள் பரமபதம் திட்டம் போட்டுட்டான். நான் அது மாதிரி பரமபதம் போறேன், என் சரீரத்தை நீக்கி. சிஷ்யாலாம் பார்த்து உங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணும்னு கேட்கறேன். ஒரு சிஷ்யன் எனக்கு யோக சித்தி வேணும்னு கேட்டான். ஒரு சிஷ்யன் கீர்த்தி அடையணும்னு கேட்டான்.
ஒரு சிஷ்யன் எனக்கு பணங்காசு வேணும், செல்வந்தனா இருக்கணும்னு கேட்டான். ஒரு சிஷ்யன் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்டான். அப்படி பல விதமா கேட்டான். சபரியை பார்த்து உனக்கு என்னமா வேணுங்க? அவர் சொன்னா எனக்கு நல்லது கெட்டெல்லாம் தெரியாது, குரு இஷ்டம் எதுவோ அப்படின்னு சொல்லிட்டான். குரு இஷ்டம் இப்படி பூர்ணமா அவள் சரணாதி பண்ணோடனே அவளை கிட்டக்க கூப்பிட்டு ராம 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 அப்படிங்குடைய ராமநாம தாரக நாமத்தை உபதேசம். ராமநாமத்துக்கு தாரக நாமம்னு பேர். தாரகம்னா கரையேற்றுறது, நம்மளை கரையேற்றுற நாமம். ராம 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 அப்படின்னு நீ சொல்லுமா, எப்போதும் இந்த நாமத்தை சொல்லும் சார். உடனே எதுவுமே அவள் நிறைய அவர்கிட்ட இருந்து நிறைய உபன்யாசம் அவள் கேட்டிருக்கனாலே இந்த ராமநாமத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்கலாம். எதுவும் அர்த்தம் தெரிஞ்சு செய்யணும் இல்லையா, அதுக்காக கேட்க. இவர் சொன்ன அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லாமா, இந்த ராமநாமத்துக்குரியவனான பகவான் தான், பகவானோட நாமம் தான். அந்த பகவானே உன்னை தேடி வருவான். அவருக்கு நீ உன் தொண்டை அவரை தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு தொண்டு செஞ்சுட்டு நீ பாருங்க. அர்த்தம் இவர் சொல்லாட்டா கூட தியாகராஜசுவாமியில ஒரு கீர்த்தனை அந்த அர்த்தத்தை சொல்றார். ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்றது அஷ்டாட்சரம் பேர், 8 அக்ஷரம் உள்ள மந்திரம். நாராயணா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் கெதியா இருக்கக்கூடிய, எல்லாருக்கும் புகலிடமா இருக்கக்கூடிய, கெதியா இருக்கக்கூடிய நாராயணா. அதுல இந்த ரா வந்து பீஜாட்சரம். நாராயணா அப்படின்னா இந்த ராவை எடுத்துட்டா நாயனான்னு ஆயிடும். நாயனா கெதியே இல்லாத ஆயிடும், அர்த்தமே மாறிடும். அந்த ரா தான் இதுல பீஜாட்சரமா இருக்கு. அஷ்டாட்சரனுடைய 8 அஷ்டாட்சரத்துல பஞ்சாட்சரம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, சிவாயன்னா மங்களமா இருக்கக்கூடியவர், மங்களத்தை தரக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அது அந்த மாவு எடுத்துட்டா நசிவாயேன்னு ஆயிடும். நசிவாயன்னா மங்களமே இல்லாதவர் அப்படின்னு ஆயிடும். அப்ப மா அதுல பீஜாட்சரம். ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கூடிய அந்த அஷ்டாட்சரத்துல ரா வந்து பீஜாட்சரம், ஓம் நம சிவாயில மா பீஜாட்சரம் ரெண்டையும் சேர்த்து போட்டா ராமன் கூடிய நாமம். அதனால்தான் வசிஷ்டருக்கு வந்து பகவானுக்கே அந்த பேரை வச்ச ராமன் கூடிய நாமம். அதுக்கு தாரக நாமம் பேரு. அது வந்து பிரம்மத்தை சொல்லக்கூடிய பேரா இருக்குன்னா நீ விடாம இந்த நாமத்தை சொல்லு, அன்போடு சொல்லு, ஆர்வத்தோடு சொல்லு, ஸ்ரத்தையோடு சொல்லுமா, அந்த பகவான் உன்னை தேடி வருவான். உடனே சொல்ல நான் வந்து பரமபதம் போறேன்னு சொல்லும்போது இவர் சொல்ற, உங்களை விட்டு நான் எப்படி இருப்பேன், உங்களால எனக்கு நல்ல பொழுது போச்சு, பகவானை பத்தி நிறைய சொன்னேன், எனக்கு அதனாலதான் கொஞ்சமான பகவான்கிட்ட ஈடுபாடு. அவர் சொல்ல என்னோட சாநித்தியத்தை நீ உணர்வமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எப்படி உணர்ந்தா, அன்னைக்கு அவர் மூட்டின அக்னி அணையவே இல்லை, அன்னைக்கு அவர் வச்ச பழம் அழுகவே இல்லை, புஷ்பம் வாடவே இல்லை. இது வந்து குருநானோட சில இடம் இன்னைக்கு கூட மகான்கள் இடத்துக்கு போனா, அவ சித்தி அடைஞ்ச இடத்துக்கு போனா அந்த சாநித்தியத்தை உணரலாம். அவ விடாம குருவாக்கு தான் தன்னோட லட்சியம் சொல்லிட்டு விடாம ராம 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 ராமன்னு இந்த நாமத்தை விடாம ஆர்வமாகவும் ஆசையாகவும் ராமனை பார்க்கக்கூடிய எண்ணத்தோடையே சொல்லியிருந்தான். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 12 வருஷ காலம் அகண்டமா எப்போதும் எந்த காரியம் செஞ்சாலும் நாமம் சொல்லும். காரியத்துக்கும் நாமத்துக்கும் சமம் இல்லை. மீரா பவேஸ்வரா ஆத்சேகா முக்மே ராம் அப்படின்னு சொல்லலாம். கையால காரியம் செய்யணும், வாயால நாமம் சொல்லிகிட்டே இருக்கலாம். வாயாலும் சொல்லலாம், இல்லை மனசுக்குள்ளேயும் சொல்லலாம். விடாம சொல்லி 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 இவன் என்ன பண்ணா, போய் பழங்களை நிறைய பறிச்சு வச்சுப்பா. இன்னைக்கு ராமர் வருவாரோ, இன்னைக்கு ராமர் வருவாரோ. ராத்திரி வரைக்கும் பாப்பா. வரலன்னா எனக்கு பக்கத்துல சில குழந்தைகள் இருக்கா, அவர்கிட்ட இந்த பழங்களை கொடுத்துருவான், ராமார்ப்பணம் கொடுத்து. 1 நாள் இல்லை, 2 நாள்ல 12 வருஷ காலம் இது மாதிரி ராமரை எதிர்பார்த்து, இன்னைக்கு ராமர் வருவார், இன்னைக்கு ராமர் வருவார், இன்னைக்கு ராமர் வருவார். சில ஒரு நாள் வரலன்னா திடீர்னு அழுவாவ, எனக்கு ராமதர்ஷன் இன்னும் கிடைக்கலையே, எனக்கு அப்படிப்பட்ட பக்தி இல்லை போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பா. திடீர்னு சில நாளைக்கு ஒரு அதிரியம் ஏற்படுவருக்கு, ராமர் வரவே மாட்டாரோ அப்படிங்க அப்படின்னு நினைப்பார். எப்படி வராம இருப்பார்? எங்க குருநாத் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா ஸ்ரீராமர் வருவான்னு சொல்லியிருக்காரு. குருநாதோட வாக்கு போய் போகவே போகாது. ஆனா கண்டிப்பா ஸ்ரீராமர் வரக்கூடிய நம்பிக்கையோட சொல்லிகிட்டே இருந்தான். 12 வருஷ காலச்சு. இவ சின்ன வயசுல ஏதோ ஒரு நடுத்தர வயசுல இவ வந்தா இந்த ஆசிரமத்துக்கு. இப்ப இவருக்கு வயசாகி கிழவியே ஆயிட்டான். ராமரை எதிர்பார்த்துட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு எதேச்சியா ஆசிரமத்தை வாசல் இந்த குழந்தைகள் விளையாடின்னு இருக்கு. அவ வந்து பாட்டி, சபரி பாட்டி, அதோ 2 பேர் வில்லுங்கையுமா வரா பாட்டி. வாசல வந்து பார்க்கறா. ஆசிரமத்து வாசல வந்து பார்த்தா 2 கையில வில்லுங்கையுமா ராமலட்சுமணா 2 பேரும் திவ்ய லாவண்ய ரூபத்தோட, அழகான ரூபத்தோட, இடுப்புல மறுவரி, தலையில வந்து ஜடாபாரத்தோட அவ வர அழகு. வந்தோடனே வாயடிச்சு போயிட்டா. கண்ணுக்கு தார தாரியா கண்ணீர் பெருக்கிறது. ராமலட்சுமண வான் கூட கூப்பிட இவருக்கு தோணலை, பாவம். இப்படி எனக்கு பகவானோட தரிசனமான்னு நினைக்கிறார். உடனே இவர் சாதீனமா வந்து ஆசிரமத்தில வந்து உட்கார்றார் ஸ்ரீராமர். உடனே ஓடி வந்து இவர் என்ன பண்றா, அந்த கல்லு முள்ள நடந்து வந்தா அவர் திருவடி ரொம்ப செவந்து இருக்கு. இந்த திருவடியை வருடி கொடுக்குறாவ.
மறுபடி கொடுத்துட்டு இருக்கான். இவ ஒன்றும் பேசவே காணும். இல்லை ராமர் என்ன நினைக்கிறான்னா, இவரோட பேசதானே நம்ம வந்தா இவ பேசவே காணுமே நினைக்கிறார். உடனே இவரே பேசாங்க. கட்சித்தே நிர்ஜித்தே விக்னஹா கச்சித்தே வர்த்ததே தபஹா கச்சித்தே நியதா கோபா அகாரஸ்ய தபோதனை கச்சித்தே நியம பிரார்த்தா கச்சித்தே மனசா சுகம் கச்சித்தே குரு சுச்சதா சஃபலா சாருபாசினி கச்சித்தே நிர்ஜித்தே விக்னஹான்னு சொல்றான். எப்பவுமே பெரிய அவளுக்கு தக்கபடி வித்யாதிபர் ஸ்ரீராமர். சபரி பார்த்து என்ன கேட்கிறான்னா, உன் தபஸ் இடையூறு இல்லாம நடக்கும். எப்போதும் ராமநாமம் சொல்லியிருக்க, அதுவே தபஸ். தபஸுக்கு இடைஞ்சல் இல்லாம நடக்கிறதா? தபஸுக்கு 2 இடைஞ்சல் உண்டு. ஒன்று காமம், இன்னொன்று கோபம். காமத்தை ஜெயிச்சவன் அந்த அந்த வயசெல்லாம் தாண்டி போயிட்டா காமத்துக்கு இடம் கிடையாது இருக்கு. ஆனா கோபம் எந்த வயசுலையும் வரும். அதனால கோபத்தை ஜெயிச்சுட்டியா பாட்டி, வயசானாலும் கோபம் விடாது. அதனால கோபத்தை ஜெயிச்சுட்டியா பாட்டின்னு கேட்கிறார். கோபத்தை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா, ஆகார நியமம் சரியா இருக்கணும். அதாவது சாத்விகமான ஆகாரம் சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப உரப்பு புளிப்பு அதெல்லாம் அதிகமாக சாப்பிடாம சாத்விகமான ஆகாரம் பண்ணி அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். பண்ணினா அதுக்கு ஒரு காலம் நம்ம பண்றதுல ஒரு சாத்விகத்தன்மை போனா கூட பகவான்கிட்ட பார்வை. அதனால வைஷ்ணவத்துல சொல்வா கண்டூர்ல பண்ணுறதுன்னு சொல்லலாம். பெருமாள்கிட்ட கொண்டு அந்த ஆகாரத்தை கொண்டு வச்சா பெருமாள் தன் திருக்கண்களால பார்க்கிறார், பார்த்து தான் அது சுத்தமாயிடுது. அதுல மற்ற இவா என்ன சொல்றா, நிவேதனம் பண்றதுன்னு சொல்லலாம். நிவேதனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா, பகவான்கிட்ட அறிவிக்கிறதுன்னு அர்த்தம். பகவான்கிட்ட என்ன அறிவிக்கிறோம், இது மாதிரி எனக்கு இந்த இன்னைக்கு அரிசி எப்படி கிடைச்சது, இந்த அன்னம் முதல்ல மழை பெஞ்சது, அப்புறம் பயிர் வளர்ந்தது, அந்த வயல்ல வந்து ஒரு விவசாயி பாடுபட்டான், அதனால்தான் இந்த பயிர் கிடைச்சது, இந்த தானியம் கிடைச்சது. அவன் வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு வித்தான். அதை மார்க்கெட்ல வந்து எனக்கு ஒரு உத்தியோகம் கிடைச்சது, எனக்கு ஒரு சம்பளம் கிடைச்சது. அந்த சம்பளத்தினால அந்த மார்க்கெட்ல போய் அந்த கடையில போய் நான் வாங்கி, இது ஒரு ப்ராசஸ். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் பகவான் தான். மழை பெய்யிலேருந்து ஆரம்பிச்சு அந்த பயிரை உற்பத்தி பண்ணி, தானியத்தை உற்பத்தி பண்ணி, விவசாயி உழைக்கும்படியா பண்ணி, வியாபாரியை வந்து அந்த வியாபாரம் பண்ணும்படியா பண்ணி, எனக்கு ஒரு வேலை கொடுத்து, எனக்கு ஒரு உழைப்பை கொடுத்து அதை வாங்க முடியாது. இத்தனையும் பகவானோட கிருப்பை தானே, பகவானோட அருள் தானே. இந்த அருளை நினைக்கணுமே. அதனால நம்ம உன் கிருப்பையால உன் அருளால இந்த அன்னம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பகவானுக்கு அது அறிவிச்சுட்டு சாப்பிடும். அதுக்குதான் நிவேதனம் பேர். சாத்விகமான ஆகார நியமம் சரியா இருந்தா அனுஷ்டானம் சரியா இருக்கும். அந்தந்த வேலைக்கு ஆகாரம் சாப்பிடணும். ரொம்ப சாப்பிட்டுட்டே இருந்தா தூக்கம் வந்துடும். சாப்பிடாமே இருந்தா பசிக்கும், காரியம் செய்ய முடியாது. எப்பவுமே எந்த காரியம் சரி, ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றான்னு ஒரு நாளைக்கு அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணாட்டா மனசுக்கு வந்து அடிச்சுக்கும். ஏன்னா அந்த அனுஷ்டானம் போயிடுது. ஏன்னா ஆகார நியமம் நிறைய ஃபுல்லோடு சாப்பிட்டு ஒரு உபன்யாசம் கேட்டா தூக்கம் வந்துடும். சாப்பிடாமே வந்தா பசிக்கும், கேட்கறதான ஸ்ரத்த இருக்காது. அப்ப ஆகார நியமம் தான் அனுஷ்டானம் சரியா இருக்கும். அனுஷ்டானம் சரியா இருந்தா மனசு சுகமா இருக்கும். அந்தந்த வேலையில இந்த காரியம் கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா நடந்துட்டு வந்துட்டுனா நம்மளுக்கு மனசு சுகமா இருக்கும். மனசு சுகமா இருக்கும். இதுக்கெல்லாம் பேரு குரு சுஷ்டுஷான்னு சொல்லலாம். உன்னோட குரு சேவை சபலமாச்சா. சஃபலா சாரு பாஷி. சஃபலான்னா அழகா பேசக்கூடியவளேன்னு அர்த்தம். இங்க கிழவி இவளுக்கு பல்லுகள்லாம் விழுந்துடுத்து, பொக்க பல்லாதான் இருக்கா, இவ எப்படி அழகா பேசுவாங்கட்டா. இவ வாயில நாமம் இருக்கு. யார் வாயிலாம் நாமம் இருக்கும். வாய் படைச்ச பையன் நாமம் தானே, நாமத்தை சொல்லுவானே. அனவரதும் எப்போதும் ராம ராம ராமன்னு சொல்லனால அழகா நாமத்தை உன் வாயில வச்சுருக்க, அழகா பேசக்கூடியவளே, நீ உன் பேச்சை கேட்கனா நான் வந்திருக்கேன். இதுக்கு மலச்சுவன் இப்ப பதில் சொல்றாதுக்கு அதப்பிராப்தியின் தபசித்தின் சந்தர்ஷனாமயா. என் தபசு பழிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. யாரை நோக்கி தபஸ் பண்ணினேன் அப்படின்னு கேட்கிறாரு. உங்களை நோக்கிதான் தபஸ் பண்ணி. என்ன நோக்கி தபஸ் பண்ண என்ன இருக்கு பாட்டி? நான் பாரு, ஒரு அப்பா சத்தியத்துக்காக நாட்டை விட்டுட்டு வந்துட்டேன். வந்த வழியில யாரோ ஒரு அரக்கன், ஒரு ராட்சசன் வந்து என் மனைவியை கொண்டு போயிட்டான். நான் மனைவியை தேடிட்டு அழிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நான் சாதாரண ஒரு மனுஷன். என்னை நோக்கி நீ தபஸ் பண்ணதுக்கு என்ன இருக்கு? உடனே சொல்றா, என்னை நீ ஏமாற்ற முடியாது பிரபு ஸ்ரீராமா. ஏன்னா உன்னை பத்தி எங்க குரு நிறைய சொல்லியிருக்கேன். நீ தெய்வமாச்சேன். உடனே இவர் கேட்கிறான், தெய்வம்னா எந்த தெய்வம்? தொய் தேவரே பூஜித்தே புருஷபா. புருஷோத்தமான ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு தெரியும் சார். உன்னை பூஜிக்காம விடுவேனா சொல்ல. மயேவம் சஞ்சிதம் மன்யம் விவிதம் புருஷபா தவார்த்த புருஷப்யாக்யா பம்பியா ஸ்தீர சம்பவம். உன்னை பூஜிக்காம விடுவேனான்னு சொல்லணும். அப்பதான் தோணுது, ஒன்றும் பூஜிக்கவே இல்லையா, நான் பழங்கள்லாம் பறிச்சு ஒரு கூட நிறைய வச்சிருக்கேன், கொடுக்கவில்லையே தியானஸ். உனக்கு பழங்கள் எடுத்துன்னு ஓடி வந்தா ராமர்கிட்ட கொண்டு வைக்கிறான். ராமரை பார்த்துக்கிற, என்ன பழம் பாட்டி? விவித புருஷ சபா, விவிதமான பழம் இருக்கு. இதுல மாம்பழம் இருக்கு, பலாப்பழம் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, வாழைப்பழம் இருக்கு.
உனக்கு என்ன திராட்சை இருக்கு, உனக்கு என்ன பழம் பிடிக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா எல்லா பழமும் பறிச்சு வச்சு. இதெல்லாம் எங்க நம்ம ஆசிரமத்து கொல்லையில காய்க்கிறதா? ஆசிரமத்து கொல்லையில காய்க்கல. இங்க பம்பா சரஸ்னு ஒரு நதி வரும். ஆமா, இந்த நதியோட கரையில சில வனங்கள் இருக்கு, ஒரு சில தோட்டங்கள் காடுகள் இருக்கு. அதுல ரொம்ப தூரம் இருக்கு. அங்கேருந்து நான் வரேன், ரொம்ப தூரம். நான் ஒரு ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும் போல் இருக்கு. அங்கேருந்து நானும் வரேன். அவ்வளவு தூரம் போய் நீ போய் யார் படிச்சுன்னு வரா உனக்காக? நானே தான் படிச்சுன்னு வரேன். நீயே படிச்சுன்னு வரியா? உனக்கு வயசாயிடுச்ச பாட்டி, அவ்வளவு தூரம் எப்படி நீ போயிட்டு வரேன்? ஓஹோ, இந்த பழம் உனக்கு பழம்தான் ஆகாரமோ? நீ பார்த்தா தபஸ்வினியா இருக்கா, பழம்தான் சாப்பிடுவா சில பேர். பழம்தான் உனக்கு பழம் எனக்கு ஒத்துக்காது ஸ்ரீராமா. காட்டுல மரத்துலேருந்து வைக்கிற சரகை சாப்பிட்டுருவேன், நான் இலையை சாப்பிட்டுருவேன். பழங்கள் உனக்காவே பறிச்சு. அப்ப லக்ஷ்மணன் பார்த்து ஸ்ரீராமன் சொல்றாராம், பாட்டிக்கு எவ்வளவு ஸ்ரத்தா பார்த்தியா, எனக்கா அவ்வளவு தூரம் போய் பழங்களை பறிச்சுன்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, அந்த பழத்தை கொடுக்கறலாம். அந்த பழத்தை கை நிறைய கொடுக்குற, யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்க மாட்டார் ஸ்ரீராமர். அப்படி ஒரு விரதம் உண்டு அவருக்கு, பரிகிரகம் பண்றது இல்லைன்னு. அதனால எவ்வளோ பரத்வாஜர்கிட்ட வந்தார், அகஸ்டர்கிட்ட வந்தார், எல்லா ரிஷிகள்லாம் அவர் கொடுத்தா கூட அவர் யார்கிட்டையும் வாங்கினா தான் சம்பாதிச்சு சாப்பிடணும் கூட கொள்கை. அப்ப எப்படி அவருக்கு சாப்பாடு நடந்ததுன்னு கேட்டா, எப்படி சாப்பாடு நடந்ததுன்னு கேட்டா, லக்ஷ்மணன் அப்பப்போ போய் பறிச்சுன்னு வருவாராம். எங்க தங்கினாலும் பக்கத்துல போய் காட்டுல போய் லக்ஷ்மணன் பறிச்சுன்னு வர பழத்தை தான் அவர் சாப்பிடுவார். யாருக்கும் சிரமம் கூட இல்லையா? எங்க அவாவா ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சுட்டா எல்லாருக்கும் எனக்கா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவா, அவளுக்கு சிரமம், அதனால வேண்டாம்னு நினைப்பாராம். ஆனால் இவ வந்து கொடுக்கும்போது எப்படி சாப்பிட்டேங்கிட்டான். அதுதான் ஆச்சரியம். அவரோட பக்திக்கு வசியமாயிட்டார். அவர் பக்தியை கண்டு மயங்கிட்டார். அவருக்கு தன் கொள்கையே மறந்து வச்சு கொடுக்க வாய் நிறைய சாப்பிட்டார். திருப்த போஜம். காடுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட பவனத்துல சாப்பிட்டார். அதுக்கு நான் நடுப்புறெல்லாம் வெறும் உபவாசம் தான் எடுத்துட்டு வரேன். அவங்க வயல் முட்டை சாப்பிட்டா திருப்த போஜனம். ராமலட்சுமணன் 2 பேருமே 2 பேருக்கும் கொடுத்தா, 2 பேரும் நன்னா சாப்பிட்டா. அப்புறம் ஆசிரமத்தை சுத்தின்றே வரான். ஆசிரமத்தை சுத்தி காட்டுற, இங்கதான் எங்க குருநாதர் பாராயணம் பண்ணுவார், இங்கதான் குருநாதர் ஜபம் பண்ணுவார், இங்கதான் குருநாதர் பிரவச்சனம் பண்ணுவார். அப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு வரான். குருவை பத்தியே வாயோயாம பேசிட்டு வரான். குருவை தான் நினைக்கிறேன், அவர் கிருப்பையால் தானே, அவர் அனுகிரகத்தினால அது கிடைச்சது. வாயோயாம பேசிட்டு வரான். இப்படி பேசிகிட்டே வந்து கடைசி சொல்றா, என் குருநாதர் திருவடி அடையணும்னு பிரார்த்திக்கிறான். உன்னை இவர் சொல்ல, அச்சுதோயம் தொயாபத்திர கச்சகாம யதா சுகம். இன்னும் கொஞ்ச நாள் இருந்து ராமஜபம் பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறார் ஸ்ரீராமன். இல்லை குருநாதர் விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுத்து. என் குருநாதர் சொன்ன, நீ வந்து ராமதர்ஷன் ஆன அப்புறம் என்கிட்ட வான்னு சொன்னார். நான் குருநாதர் திருவடி அடையணும்னு கேட்கிறேன். உன்னை இவர் சொல்ற, உன்னோட பக்தியை நான் வந்து கொண்டாடுறேன். அச்சுதோயம் தொயா பக்தி. நீ எந்த லோகத்தை அடைய விரும்புகிறோ அடைய. உன் குருநாத திருவிழா தான் நீ அடைய விரும்ப, உன் குருநாத திருவிழா அடைய. இந்த குருநாத் இப்ப பரமதத்துல இருக்க, இவரோட இடத்துல இருக்க அப்படின்னு சொல்ல, இவ என்ன பண்றா, சபரி ராமருக்கு முன்னாடியே உட்கார்ந்து மனசுல வந்து குருவை தியானம் பண்றான். நேரா ராமர் தெய்வம் இருந்தா கூட மனசுல குருவை தியானம் பண்றா. வாய் நிறைய ராம 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 நாமத்தை சொல்றா. சரீரத்துல ஒரு யோகாக்னியை உண்டு பண்ணிக்கிறான். சரீரத்தை வந்து கீழே போட்டா 160 சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய சிரமம் இருக்கும். ரிஷிகள் என்ன பண்ணா, சரீரத்தை தானே பொசுக்கின்றுவான், சாம்பலாக்கிடுவான். உடம்புலேயே ஒரு யோகாக்கினை உண்டு பண்ணி சரீரத்தை பொசுக்கி அக்ஷராதி மார்க்கமா கிளம்புறாளாம். அக்ஷராதி மார்க்கமா கிளம்பி பரமபதத்தை அடையா, குரு திருவடி அடையறான். இந்த இடத்துல வால்மீகி ஆச்சரியப்படுறார். அவ ஆரம்பத்துல யாரு, ஒரு வேடுவ குலத்துல பிறந்த ஒரு பெண்மணி. அவளுக்கு குருவோட அனுகிரகத்தினால எப்படி ஒரு பதம் கிடைக்கும். சுகிருத்தாத்மான் ரிஷிகள் எந்த பதத்தை அடைவா, தத் சபரிஸ்தானம். மகரிஷிகள்லாம் எந்த உத்தம பதத்தை அடைவாளோ, எந்த பகவானோட பதத்தை அடையாளோ, எந்த அக்ஷராதி மார்க்கமா இவாளே தேடி போவாளோ, அது போல இவளே தன்னோட இதனாலே தேடி போய் பகவான் தேடி. இப்ப இங்க ராமர் சாட்சியான இருக்கார். ராமர் மோட்சம் கொடுக்குறேன்னு கூட சொல்லலை. ராமர் சாட்சியா இருக்கார். அவருக்கு எழுத்தாப்புல தானே மோட்சத்தை தேடி போறான். மோட்சத்தை தேடி போற. அப்படி சுகிருத்தா தஸ்தானம் சபரிஸ்தானம். சுகிருத்தாத்மா புண்ணியம் பண்ண ரிஷிகள் எந்த லோகத்தை அடைவாலோ, எந்த விதமா பரமபதத்தை அடைவாலோ, அதே மாதிரி இவனும் பரமபதத்தை அடைஞ்சான்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறார் வால்மீகி எழுதும் போதுங்க. இதுக்கு 3 காரணம். முதல் காரணம் வந்து குருவோட அனுகிரகம். மதங்க ரிஷியோட அனுகிரகத்துக்கு முதல்ல பாத்திரமானா. 2வது சத்சங்கம். நிறைய அவருக்கு வந்து பகவானோட குணங்கள், கருணை,
பகவான் விஷயமாவே இவருக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி சொல்லி அந்த சாதுக்களோட சங்கம், மதங்க ரிஷியோட சங்கத்தினால இவருக்கு சத் சங்கம் கிடைச்சது. அதுக்கு மேல ஒன்னு கேட்டோம். மூணாவது தாரகநாம ராமநாமத்தை கொடுத்தார். ராமநாமத்தோட பலம், யாருக்கு இந்த குரு அனுகிரகம் இருக்கோ, யாருக்கு சத் சங்கம் இருக்கோ, யாருக்கு இந்த நாம பலம் இருக்கோ, அவ கண்டிப்பா பகவான் திருவடியான பரமபதத்தை அடைவான் கூடி சபரி ஒரு ஒரு உதாரணம் இங்க. அப்ப இந்த சாதுக்கள் தான் எல்லாரையும் கரையேற்றக்கூடிய, தானும் பகவான் அடைஞ்சு தன் அண்டி வர ஜீவனங்களையும் பகவான் அடை வைக்க பண்ணிட்டு அவளை கரையேற்றி பகவான் அடைய வைக்கிறவா சாதுக்கள். அந்த சாதுக்களோட லட்சணத்தை இந்த ஜலம் நீர் மூலமா தெரிஞ்சுட்டேன்னு சொல்லி அந்த தத்தாத்தியரை யது மகாராஜ் சொன்ன விஷயத்த இன்னைக்கு அனுபவிச்சோம். ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீராமார்ப்பணம்.